ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு பொரியல் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்ப்போம் வாங்க. இன்னைக்கு பச்சை பட்டாணியை வச்சு தான் ஒரு கூட்டு செஞ்சு காட்ட போகிறோம். இப்போ பச்சை பட்டாணி வந்து உங்களுக்கு ஒரு சீசனல் வெஜிடபிள்ஸ், அது கிடைக்கிற நேரம் நீங்கள் கண்டிப்பாக அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப அதில் சத்து இருக்குது. அதனால கண்டிப்பாக அது இப்போ நம்ம எந்த ரூபத்துலையாவது பொரியலில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நாம் ஒரு பச்சை பட்டாணியையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து ஒரு பால் கறி கூட்டு தான் செஞ்சு காட்ட போகிறோம். இது எல்லா கல்யாண வீட்டு விருந்துகள்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இடம் படுற ஒரு ரெசிபி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு வந்து ஒரு 1/4 கிலோ போல் பட்டாணியை நம்ம வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கையும் வேக வச்சு இந்த மாதிரி ஸ்கொயராக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு தக்காளியை நறுக்கி வச்சுக்கலாம். இதுக்கு தேங்காய் மசாலா என்னன்னு பார்த்துருவோம். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 3 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் கசகசா, ஒரு 6 முந்திரி பருப்பு, 1/2 ஸ்பூன் போல் சோம்பு. இதெல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு வந்து தக்காளி வந்து சின்ன தக்காளியாக இருந்தால் 1 ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். அப்படி பெரிய தக்காளியாக இருந்ததுன்னா ஹாஃப் சேர்த்தா போதும். இதுக்கு வந்து நம்ம ரொம்ப தக்காளி வந்து சேர்க்கக்கூடாது. இப்போ தேங்காய் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு வாணலியில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு நம்ம வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3த்தையும் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு தாளிச்சிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்குனதை நம்ம வச்சுக்கலாம். அதையும் வந்து சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின விட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் மசாலாவையும் இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். தேவையான அளவு தண்ணியும் விட்டுக்கலாம். இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா கொதிச்சு விட்டு நம்ம வேக வச்சுருக்க பட்டாணியையும் உருளைக்கிழங்கையும் இதில் வந்து நம்ம சேர்த்துக்குவோம். பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து இது கொதிக்க விட்டு நல்லா கட்டியான பிறகு நம்ம கடைசியாக வந்து கொத்தமல்லி தழை தூவி இதை வந்து இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட கல்யாண வீட்டு பட்டாணி ஊரில் பால் கறி கூட்டு வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. இது வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.